ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்த அமைதியான நள்ளிரவில் ரம்யாவும் மீராவும் சற்றே மெல்ல கண்ணயர்ந்திருந்தனர். ஆதியுடனான அந்த இனிமையான நினைவுகள் அவளை ஒரு அழகான கனவுலகிற்கு அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் காலம் அவளுக்கு வைத்திருந்த கணக்கு வேறாக இருந்தது. திடீரென்று மீராவின் உடல் வியர்த்து நடுங்கியது. அவளது நெற்றி வியர்வையில் நனைந்தது. கனவில் ஒரு பாலடைந்த மண்டபம். அங்கே ஆதி இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். விஸ்வா கையில் துப்பாக்கியுடன் பித்து பிடித்தவனைப் போல கத்திக் கொண்டிருந்தான். யாரோ ஒரு உருவம் மீராவை நோக்கி சிரித்து கொண்டே அவளை மிரட்டுவது போல தோன்றியது. மீரா கனவில் முணுமுணுத்தாள். ஆதி சார், என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஆதி சார் எந்திரிங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணா, ஆதிசரை விட்டுருங்க, ஆதிசர் எதுவும் பண்ணிடாதீங்க என்று கத்திக்கொண்டே மீரா திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். அவளது இதயம் ஒரு இன்ஜினை போல வேகமாக துடித்தது. அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தொண்டை வறண்டு போய் வார்த்தைகள் வராமல் தவித்தாள். மீராவின் கத்தலிலும் அவள் எழுந்த வேகத்திலும் ரம்யா அப்படியே அலறி அடித்து கொண்டு எழுந்தாள். ரம்யா பயத்தில் கத்திக்கொண்டு, ஹே மீரா, என்னடி ஆச்சு? அந்த பேய் வந்துருச்சா? ஹே மீரா, என்னாச்சு உனக்கு என்று ரம்யா அந்த அறையின் லைட் ஸ்விட்சை போட்டாள். அங்கே மீரா தனது 2 கைகளையும் நெஞ்சில் பிடித்து கொண்டு வேகமாக மூச்சு வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து ரம்யா பதறி போனாள். ஹே மீரா, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி நடுங்குற? நீ ஓகே தானே? இந்தா மொத்த தண்ணி குடி என்று அவசரமாக தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள். மீரா நடுங்கும் கைகளால் அந்த பாட்டிலை வாங்கி வேகமாக தண்ணீர் குடித்தாள். ரம்யா மீராவின் முதுகை தடவி கொடுத்தபடி, ஏ மீரா, ஒன்றும் இல்லை, என்னடியாச்சு உனக்கு? ஏன் அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? நான் கூட அந்த தண்ணி கேட்ட பேய் தான் வந்து உன்னை எழுப்பிருச்சோன்னு பயந்துட்டேன் என்று ரம்யா கூற, மீரா தழுத்தழுத்த குரலில் கண்களில் கண்ணீருடன், ஏ ரம்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கடி இப்படி கத்துன? என்னாச்சு உனக்கு? அது ஒரு கனவு, ரொம்ப மோசமாக இருந்தது. ஏதோ நடக்கக்கூடாதது நடக்க போகிற மாதிரி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆதி சார், விஸ்வா சார் கையில் துப்பாக்கி, அங்கே ஆதி சார் ரத்தத்தில் என்று மீராவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஏ மீரா, சரி பயப்படாத, கனவு தானே, அதுக்காடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் த்ரில்லர் படம் பார்த்தியா? இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த தோட்டத்தில் ஏதாவது காத்துக்கருப்பு ஒன்று அடிச்சிருச்சா? ஏன்டி இப்படி பாய்ந்து போய் நடுங்கிட்டு இருக்க? ரம்யா, உனக்கு தெரியாதுடி, நான் கனவுல கண்ட அந்த காட்சி, ஆதி சார் ரத்த வெள்ளத்தில் கிடக்காரு, விஸ்வா சார் கையில் துப்பாக்கி இருக்கு. எனக்கு ஏதோ பயமா இருக்குடி, அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு மீரா, நீ தூங்கும்போது ஆதிசாரே விஸ்வாசாரே பற்றி யோசிச்சிருப்ப. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்திருக்கோ, அதுக்காடி இவ்வளோ பயப்படுற? நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு. இல்லை ரம்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே பாரு மீரா, நான் பக்கத்திலே இருக்கேன், என் கை இருக்கமோ பிடிச்சிக்கோ, நிம்மதியாக தூங்கு, எதுவும் பயப்படாத என்று ரம்யா கூற, மீரா மெல்ல மீண்டும் படுத்து கொண்டாள். ரம்யா அவளது தலையை கோதிவிட்டு தேற்றினாள். தூங்குடி, விடிஞ்சா எல்லாம் சரியாயிரும், எதை பற்றி யோசிக்காத, புரியுதா என்று ரம்யா ஆறுதலாக கூற, மீரா கண்ணை மூடினாள். ஆனால் அவளது மனதில் அந்த இரத்த கரைகளும் விஸ்வாவின் கையில் இருந்த துப்பாக்கியும் அந்த கருப்பு உருவமும் அவள் கண்ணை விட்டு நீங்கவில்லை. மீராவிற்கு அந்த இரவு ஒரு நரகமாக மாறியிருந்தது. விடிந்தும் விடியாத அந்த அதிகாலை வேளையில் மேன்ஷனின் சமையலறை மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. மீரா இயந்திரத்தனமாக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஒரு கையில் காய்கறியும் இன்னொரு கையில் கத்தியும் இருந்தது. ஆனால் அவளது கண்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. இரவு கண்ட அந்த பயங்கரமான கனவு ஒரு கருப்பு நிழலை போல அவளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. விஸ்வாவின் கையில் துப்பாக்கியும்
ஆதி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதும் அவள் கண்களை விட்டு நீங்கவில்லை. மீரா ஒரு கேரட்டை நறுக்க முயன்ற போது அவளது கைகள் நடுங்கின. என்ன இது? ஏன் இந்த மாதிரி மோசமான கனவு எனக்கு வந்துச்சு? விஸ்வாசருக்கும் ஆதிசருக்கும் ஏதாவது ஆயிருமா என்று அவளது உள்ளம் தவித்து கொண்டிருந்தது. சமையலறைக்குள் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. திடீரென ஒரு உருவம் அவளது பின்னால் நெருக்கமாக வந்து நின்றது. அவள் உணரும் முன்பே அந்த உருவம் அவள் காதோரம் குனிந்து பலமான சத்தத்தில் கத்தியது. மீரா பயத்தில் கத்தியபடி கையில் இருந்த கத்தியை தரையில் போட்டுவிட்டு அப்படியே துள்ளி குதித்து திரும்பினாள். அங்கே ஆதி நின்றிருந்தான். அவனது முகத்தில் ஒரு குறும்புத்தனமான சிரிப்பு. ஆதி சிரித்துக்கொண்டே, என்னடி இவ்வளோ பயந்துட்ட? இப்படி பயப்படுற? இந்த ஆதியோட உலகத்துக்குள்ள எப்படி வாழ போற என்று அவன் சிரித்து கொண்டபடி கேட்க, மீரா கைகள் நடுங்கியபடி ஆதியை பார்த்தாள். எப்போதும் ஆதியை பார்த்தால் அவளது பயம் குறையும். ஆனால் இன்று அந்த பயங்கரமான கனவின் பாதிப்பால் ஆதியை பார்த்ததும் அவளுக்குள் கட்டுக்கடங்காத அழுகை வந்தது. ஆதி கிண்டலாக சிரிப்பதை பார்த்ததும் அவளது இதயம் பாரமாகி கண்கள் குளமாகின. திடீரென்று மீரா முன்னே பாய்ந்து ஆதியின் அகலமான மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். அவனது சட்டையை தன் பிஞ்சு கைகளால் இறுக பற்றி கொண்டாள். ஆதியின் சிரிப்பு அடுத்த நொடியே மறைந்தது. அவனது கைகள் தானாகவே அவளை அணைத்து கொண்டன. ஒரு நிமிடம் திகைத்து போனவன் பிறகு அவளது தலையை மென்மையாக வருடினான். ஆதி பதற்றத்துடன், மீரா என்னடியாச்சு? ஏன் அழுகிற? இங்கே பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு பயமுறுத்தினேன், அதுக்கு அப்படி அழுகிற? இங்கே பாரு, சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இங்க என்னை பாரு, அழாதடி என்று ஆதி அவளை சமாதானப்படுத்த மீரா அழுது கொண்டே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? மீரா, என்னடி ஆச்சு? ஏன் அப்படி உளர்ற? உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நைட்டு ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? அது நேற்று நைட்டு ரொம்ப மோசமான கனவு. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ரத்த வெள்ளத்தில் கிடக்கீங்க. விஸ்வாசர் கையில் ஒரு துப்பாக்கி இருக்கு. அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு என்று மீரா தழுதழுத்த குரலில் அந்த கனவை பற்றி ஒவ்வொன்றாக சொன்னாள். ஆதி அவளை தன்னோடு இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். மீரா ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அவனது முகத்தில் இருந்த இறுக்கம் குறைந்து அந்த பழைய சிரிப்பை எட்டி பார்த்தது. என்ன இது? நான் எவ்வளோ பயந்து போய் பேசுகிறேன், நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க என்று மீரா கேட்க, ஆதி அவளது கன்னத்தை துடைத்து விட்டு கிண்டலாக, ஏண்டி சிரிக்காம என்னடி பண்ணுறது? ஒரு கனவுக்காடி இவ்வளோ சீன் போட்ட? ஏண்டி நேற்று நைட்டு ஃபுல்லாக உன்னை மாடியில் வச்சு நான் என்னென்ன பண்ணேன், உன்னை எங்கெங்கே கிஸ் பண்ணேன், அதை யோசித்து தூங்கியிருந்தால் உனக்கு ரொமான்டிக்கான கனவு வரும். நீ என்னடாண்ணா ரத்தம் அது இதுன்னு. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் அந்த யமனுக்கே யமன். ப்ளீஸ் விளையாடாதீங்க. அந்த கனவு கண்டதுலேருந்து எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி பயமாக இருக்குது. உங்களுக்கும் விஸ்வாசம் இருக்குது ஏதாவது ஆயிரும்னு ரொம்ப பயமாக இருக்குது என்று மீரா பயப்பட, ஆதி அவளது மூக்கை செல்லமாக பிடித்து ஆட்டி, லூசு, இதுக்கேண்டி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே பாரு, ஆஃப்டரால் ஒரு கனவு. நீ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்திருப்ப, என்னை சுற்றி இருக்கிற ஆபத்தையும் சேர்த்து. அதான் உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இது கனவு இல்லடி, உன்னோட ஓவர் திங்கிங். அப்போது உங்களுக்கும் விஸ்வாசம் இருக்கும் ஒன்றும் ஆகாதுல்ல? இங்கே பாரு, இந்த ஆதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் விஸ்வா மேலே ஒரு சின்ன நகைக்கீரல் கூட விழாது. அதே மாதிரி தான் விஸ்வா இருக்கிற வரைக்கும் என்னை எவனாலையும் தொட முடியாது. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவசம் மாறிடி. நீ தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சு உன் மண்டையை போட்டு குழப்பிக்காத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது என்று கூறியபடி மீராவின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தான் ஆதி.
ஆனால் அந்த கனவின் தாக்கம் அவளை ஒரு விதமான நடுக்கத்திலேயே வைத்திருந்தது. அவளது அழுகை நிற்கவில்லை. பயத்தில் அவளது கைகளும் கால்களும் குளிர்ந்து போயின. இதை கவனித்த ஆதி அவளை மெல்ல சுவற்றோடு சேர்த்து அணைத்து அவளது முகத்தோடு முகம் வைத்து மிக நெருக்கமாக நின்றான். ஆதி அவளது காதோரம் தனது சூடான மூச்சுக்காற்றை பரவ விட்டபடி, ஏண்டி உனக்கு ஏண்டி இந்த மாதிரி கனவு வருது, ரத்தோ சாவுன்னு? ஆனால் எனக்கு இது ஒரு அழகான கனவு வந்துச்சு, எல்லாம் தெரியுமா என்று ஆதி கூற மீரா கண்களை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆதியின் கண்களில் இப்போது ஒரு அழகான காதல் கலந்து ஜொலிப்பு இருந்தது. என்ன கனவு? அதுவா, என்னோட ரூம், எப்போ இருட்டாக இருக்கிற என்னோட ரூம் அன்னைக்கு கேண்டில் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட பெட் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ். அந்த ஜன்னல் வழியாக நிலாவோட வெளிச்சம் என் ரூம் ஃபுல்லாக பரவி கிடந்துச்சு. என்னோட ரூம் கதவு திறந்து நீ மெதுவாக உள்ள வர்ற. ஒரு அழகான சிவப்பு கலர் புடவை, உன் முகத்தில் அந்த வெக்கம் அந்த நிலவை தோக்கடிச்சிடும் போல இருந்தது என்று ஆதி பேசி கொண்டிருக்க மீரா அப்படியே ஆதியின் பேச்சில் மயங்கி போய் அவனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி அவளது இடையை இன்னும் பலமாக அணைத்து தூக்கினான். நீ மெதுவாக ரூம்குள்ளே வர்ற. உன் கால் கொலுசோட சத்தம் என் ஹார்ட் பீட்டை விட வேகமாக இருந்தது. உன் கழுத்தில் நான் கட்டின தாலி அந்த கேண்டில் வெளிச்சத்தில் அப்படி ஜொலிச்சிச்சு. நீ என் பக்கத்தில் வரும்போது உன் மேலே இருந்து அழகான மல்லிப்பூ வாசனை. நீ என் கண்ணை பார்க்க முடியாமல் வெக்கப்பட்டு குனிஞ்சு நிற்கிற. நான் என் கையால் உன் முகத்தை பிடிச்சி என்னை பார்க்க வைக்கிறேன் என்று ஆதி இதை பேசும்போதே அவனது ஒரு கை மீராவின் இடையே சுற்றி இருக்க வளைத்தான். அவனது குரல் இப்போது இன்னும் தகிப்பாக மாறியிருந்தது. அந்த கனவுல நீ எனக்காக மட்டும் படைக்கப்பட்டவன்ற உரிமையோட உட நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். நீ உன் கையால் இப்போ பிடிச்சிருக்கிற மாதிரியே என்னோட ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்சிக்கிற. நான் உன்னோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உன் மேலே ஒரு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறேன். அந்த பெட்ஷீட்குள்ளே நீயும் நானும். போதும், இதுக்கு மேலே வேணாம் என்று தனது பிஞ்சு கைகளால் ஆதியின் வாயை பலமாக மூடினாள். ஆதி அவளது கையை தனது வாயிலிருந்து மெல்ல எடுத்து அவளது உள்ளங்கையில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். என்ன, என்னோட கனவு இப்படி இருந்தது? கனவுனா இப்படி இருக்கணும்டி, எவ்வளோ மஜாவாக இருக்கு. அதை விட்டுட்டு கண்ணு துப்பாக்கி ரத்தம்னு இப்படி பயந்துட்டுருக்க என்று ஆதி கூற மீரா தன் பயத்தை மறைந்து லேசாக புன்னகைத்தாள். ஆதி தன் இரு கைகளால் அவள் முகத்தை ஏந்தியபடி, இங்கே பாரு மீரா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆதி அவன் உயிரை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் உயிர் மேலே அவ்வளோ அக்கறை வந்துச்சு. ஏன்னா நான் உன் கூட சேர்ந்து அவ்வளோ அழகாக வாழணும். உனக்காக தாண்டி. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என் கனவுல கண்டதெல்லாம் நிஜமாக்காம நான் எங்கேயும் போயிட மாட்டேன் என்று அவன் குறும்பு பார்வையுடன் கூற மீரா வெக்கத்தில் அவன் மார்பில் அடித்துவிட்டு, ஐயோ போதும், கொஞ்சம் சும்மா இருங்க என்று சொல்லிவிட்டு அவன் அணைப்பிலிருந்து தப்பித்து திரும்பினாள். ஆதி அவளை பின்னிருந்து அணைத்து கொண்டபடி அவளது கழுத்தின் வளைவில் தன் முகத்தை புதைத்து கொண்டு, இங்கே பாரு மீரா, எதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நிம்மதியாரு, புரியுதா என்று கூறியவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மீராவிற்கு ஆதியின் வார்த்தைகள் ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. சமையலறையில் நடந்த அந்த தகிக்கும் உரையாடலுக்கு பிறகு ஆதி ஒரு கணம் அவள் காதலனாக இருந்ததை மறந்து மீண்டும் ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக மாறினான். அவனது அன்றாட வேலைகள் மிகவும் ஆபத்தானவை. ஆதியின் அறைக்குள் தனது கருப்பு நிற கோட் சூட்டை அணிந்து கொண்டு கண்ணாடி முன் நின்றான்.
அவனது முகம் இப்போது இரும்பை போல உறுதியாக இருந்தது. மேஜை மேல் இருந்த தனது லோடர் துப்பாக்கியை எடுத்து அதன் சைலன்சரை சரிபார்த்துவிட்டு லாவகமாக தனது கோட் பாக்கெட்டிற்குள் மறைத்து வைத்தான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு மரண பயம் தெரிந்தது. ஆதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த பிரம்மாண்டமான ஹால் மயான அமைதியில் இருந்தது. ஆதி வெளியே கிளம்பும்போது யாருமே அவன் கண்ணில் படக்கூடாது என்பது அந்த மேன்ஷனின் எழுதப்படாத விதி. செக்யூரிட்டிகள் கூட வாசலுக்கு வெளியே தான் நிற்பார்கள். ஆதியின் காலடி சத்தம் அந்த ஹாலில் கனமாக எதிரொலித்தது. ஆதி மெயின்டோர் வழியாக வெளியேற முயன்றபோது ஒரு மென்மையான கை அவனது மணிக்கட்டை இறுக பற்றி கொண்டது. ஆதி திரும்பினான். அங்கே மீரா நின்றிருந்தாள். அவளது முகம் இன்னும் அந்த அதிகாலை கனவின் பாதிப்பிலிருந்து மீளவில்லை. அவளது கண்கள் கலங்கி உதடுகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. ஆதியின் கோட் பாக்கெட்டில் இருந்த அந்த துப்பாக்கியின் தடம் அவளது கண்களில் பட அவளது பயம் இன்னும் அதிகமானது. மீரா தழுத்தழுத்த குரலில், சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கே இருங்க. என் மனசு ஏதோ சரியில்லைன்னு சொல்லுது. உங்களோட வேகம், இந்த துப்பாக்கி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு சார் என்று மீரா கூற, ஆதி அவளது கையை மெல்ல விடுவித்து அவளது இரு தோள்களையும் பிடித்து, நாடி இது, உனக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ பயப்படுற? இந்த துப்பாக்கியை பார்த்தா? இதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் மீரா. இந்த துப்பாக்கியும் இந்த ஆபத்தும் அதுதான் என் அடையாளம் என்று ஆதி கூற, மீரா அவனது சட்டையை பிடித்து தன் அருகே இழுத்து அவனது நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். அவளது கண்ணீர் அவனது கோட்டில் மெல்ல நனைந்தது. சார் ப்ளீஸ், எனக்கு நீங்கள் வேணும். நான் கனவுல கண்டது நிஜமாயிருமோன்னு ரொம்ப பயமாக இருக்கு. என்னை விட்டு போகாதீங்க. மீரா, நீ ரொம்ப பயந்து போயிருக்க, அதான் இப்படி யோசிக்கிற. எனக்கு எதுவும் ஆகாதுடி. அப்போ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் பத்திரமா இதே மாதிரி என்கிட்ட திரும்பி வந்துடுவீங்கன்னு என்று மீரா கேட்க, ஆதி ஒரு நிமிடம் மௌனமானான். எத்தனையோ சண்டைகளுக்கு போயிருக்கிறான். ஆனால் இன்று இவளது இந்த பாசம் அவனது கால்களை பின்னுக்கு இழுத்தது. அவன் குனிந்து அவளது நெற்றியில் தன் இதழ்களை அழுத்தி பதித்தான். அது வெறும் முத்தம் அல்ல, ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம். ஆதி மீராவை பார்த்து மிகவும் நிதானமாக, அதே சமயம் உறுதியான குரலில், மீரா, என்னை பாரு. இந்த ஆதியோட உயிர் இப்போ என்கிட்ட இல்லை, அது உங்ககிட்ட இருக்கு. என் உயிரை பத்திரமா உன் கையில் விட்டுட்டு போகிறேன். அதை தேடி நான் திரும்பி வர வேண்டி, வராமல் எப்படி இருப்பேன்? எவ்வளோனாலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. விஸ்வாவை என்னையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது. நீ தைரியமாக இரு. என் உயிர் இப்போ உங்ககிட்ட தான் இருக்கு. அதை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். திருப்பி வந்து நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆயிராதில்ல என்று மீரா மீண்டும் கேட்க, ஆதி ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவளது கன்னத்தை தட்டி, என்னடியாச்சு உனக்கு? எங்க பாரு மீரா, ஒருவேளை நீ பயப்படுற மாதிரி கூட எனக்கு ஏதாச்சும் ஆகி நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஐயோ ப்ளீஸ், அப்படி சொல்லாதீங்க. என்னை பேச விடுறி. நான் செத்து நரகத்துக்கு போனாலும் அங்கே உனக்காக ஒரு அழகான சிம்மாசனத்தை உருவாக்கி என் பக்கத்திலே உட்கார வச்சுப்பேன். உறிஞ்சு கூடி, நான் செத்துட்டாலும் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்படியே போனாலும் உனக்கு கூடயே கூட்டு போயிடுறேன், போதுமா? நீ எப்போவும் இந்த ஆதி கூட தான் இருப்ப. சரி, அப்போ சீக்கிரம் திரும்பி வந்துடுவீங்கள்ல என்று மீரா கேட்க, ஆதி ஒரு புன்னகையுடன் அவள் கன்னத்தை கிள்ளியபடி, கண்டிப்பாக வரவேண்டி. வந்து காலையில் சொன்னனே ஒரு கனவு, அதை நிஜமாக்குற வேலையை பார்ப்பேன். அது வரைக்கும் நீ பயப்படாமல் பத்திரமா இரு, புரியுதா என்று ஆதி அவளது கைகளை தன் இதழ்களால் ஒற்றிக்கொண்டு விறுவிறுவென வெளியே நடந்தான். அவனது கருப்பு நிற சொகுசு கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது. மீரா அந்த நிலைப்படியிலேயே நின்று கார் கண்ணில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது இதயம் இன்னும் படபடத்து கொண்டிருந்தாலும்
ஆதி கொடுத்த அந்த வாக்குறுதி அவளுக்கு ஒரு மெல்லிய நம்பிக்கையை தந்தது. ஆனாலும் அந்த கருப்பு நிழல் அவளது மனதை விட்டு அகல மறுத்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.